வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப வித்தியாசமாக தெரியுங்க. வெறும் 4 பொருள் போதும் இந்த பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செய்முறை எப்படின்றத பார்க்கலாம். இப்போ உளுந்து வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கிலோ கணக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. ஆயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும். கலரும் வந்து நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக மாறணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம வறுக்கக்கூடிய வானல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான வானலாக எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஊற்றி வறுக்கும்போது அந்த தூளோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது கடலப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதுவும் வந்து 1/4 கிலோ அளவுக்கு அந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் அளவு எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வரும். கடலப்பருப்பும் சரி உளுந்தும் சரி நல்ல வாசனை வரும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் வந்து அந்த பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மிளகாய் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 10 மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய் அதிகம் சேர்த்திங்கனாலும் இதில் வந்து காரம் அதிகம் தெரியாதுங்க. நல்லா ஆயில் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் நிறையா ஊற்றும் போது மிளகாயோடைய நெடிவே நம்மளுக்கு வராது. அதனால் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அதையும் வறுத்து வச்சுருக்க கூட பருப்பு கூடயே சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு துணியெல்லாம் நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாங்க. அதையும் வந்து வானலில் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து லோ சிம்மில் வச்சிங்க அப்படின்னாலே தன்னால் அதுவே நம்மளுக்கு நல்லா ஸ்க்ரிஃபியாக கிடச்சிரும் தழை. இந்த தழை அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிண்ணத்தில் வந்து ஒரு கிண்ணம் பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் 2 கிண்ணம் அல்லது 3 கிண்ணம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 2 கிண்ணம் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலும் பொடி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை சேர்த்து நம்ம செய்யக்கூடியது. இது வந்து கருவேப்பிலை பொடி தான். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்த உப்பு போடும்போது தான் நம்மளுக்கு ஈரம் இல்லாமல் இருக்கும். தூள் ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நல்லாவே வறுத்துட்டோம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 4 பொருள் தாங்க. தூள் வந்து சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடி. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ வானலில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு மூடி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பொடி. இப்போ வேலைக்கு போகிறவங்களும் சரி, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க குழந்தைங்களுக்கும் சரிங்க, வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு இட்லியோ தோசையோ வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சாதத்துக்கு கூட இதை போட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டிங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.